ஆர்கே நகர் தொகுதி அமைந்துள்ள வடசென்னை பகுதியில் குற்ற செயல்கள் அதிகரிக்க காரணம் என்ன, இதற்கு தீர்வு என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆதாய கொலை, ஆட்கடத்தல், மாமூல் வசூலிப்பு என வன்முறை அதிகம் காணப்படுகிற பகுதியாகவே வடசென்னை மாறிவிட்டதை காட்டுகிறது தமிழ்நாடு குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவர அறிக்கை. ராயபுரம், வியாசர்பாடி, மகாகவி பாரதியார் நகர், காசிமேடு ஆகிய பகுதிகளில் கல்வி நிறுவனங்கள் மிக மிக குறைவு. அதிலும் மாணவர்களின் கல்வி பாதியிலேயே தடைபடுவது இங்கு சராசரியான நிகழ்வு. இதனால் சிறுவர்கள் கூட குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக கூறுகிறார் வடசென்னை வாசி ரவிச்சந்திரன். மேலும் போதை மருந்தும் மதுபான கடைகளும் சட்டவிரோத செயல்கள் அதிகரிப்புக்கு காரணம் என்பது அவரது வாதம். குற்றம் நடக்க காரணம்னா நியாயமாக சம்பாதிக்கிறத விட அநியாயமாக சம்பாதிக்கிறேன்னு நிறைய பேர் சாதாரண ஜனங்கள் விரும்புகிறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு அரசியல்வாதிகளும் பண முதலைகளும் அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தி அவங்களுக்கு பணம் கொடுத்து குற்றத்தை செய்ய வைக்கிறாங்க. அதுதான் சட்டம் ஒழுங்கு கடுமையாக நிலைநாட்டப்படும் என்றால், அதுக்கு தகுந்த அதிகாரிகள் இருப்பார்கள் என்றால் இந்த குற்றங்களை இளைஞர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது குறிப்பாக ஒன்று சொல்ல வேணும், குடிசை பகுதிகளில் இந்த ஸ்லம் இருக்குது பார்த்தீங்களா, வஉசி நகர், இந்த கோட்ரஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் போதை மருந்து அதிகமாக சின்ன பசங்கள் பள்ளிக்கு போகக்கூடிய பசங்கள்லாம் சிரிஞ்சி மூலமாக போதை வைத்து எடுத்துக்கிறது, அப்புறமா கையில் வச்சுட்டு ஏதோ நவீனமான போதை மருந்துகள்லாம் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 16-17 வயசு பசங்கள்லாம் இன்றைக்கி சீரழிஞ்சு போய் அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. அதே மாதிரி மது ஒரு பெரிய பிரச்சனை. ஏழை ஜனங்கள் இருக்கிற இடத்துல மது கடைகளும் நிறைய இருக்கிறதால டெய்லி கிடைக்கிற 500 ரூபாவில் ஆண்கள் எல்லாம் அந்த 500 ரூபாவையும் மது கடையில் தொலைச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க. பெண்கள் அதன் காரணமாக வேலை வாய்ப்புக்கு போய் அவங்க சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையின் காரணமாக சில பெண்கள் வழி தவறியும் போகிறாங்க. அதுக்கு காரணம் இந்த மது கடைகள் தான். இந்த மது கடைகளையும் அரசாங்கம் மூடுவதற்கு முயற்சி எடுக்குமானால் வடசென்னை மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. தொழில்நுட்ப கல்வியை முடித்த வடசென்னை பகுதி இளைஞர்கள் வேலை தேடி மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும் இங்கேயே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார் அந்த பகுதிவாசியான சரவண பெருமாள். இந்த வடசென்னையானது கடந்த ஒரு 25 வருட காலமாகவே நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே மும்பையில் ஒரு குப்பை கடங்க கழிவுகள்லாம் மாற்றி பயோகேஸாக மாற்றி ஐடி பார்க்காகவும் தொழிற்கூடங்களாகவும் மாற்றிருக்காங்க. இந்த வடசென்னையில் பார்த்திங்கன்னா குறிப்பாக சிறு தொழில் பெரிய தொழில் செய்கிறாங்க. ஆனால் இங்கிருந்து போகக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் படித்த இளைஞர்கள் எல்லாமே இன்றைக்கி 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல பயிற்சியோ அல்லது தொழில் சார்ந்த வேலைகளுக்காகவோ பயணம் செய்கிறாங்க. ஆனால் இதே இடத்துல வடசென்னையில் இந்த குப்பை கிடங்குகளை பயோகேஸாக மாற்றி மக்காத குப்பைகள் மக்கும் குப்பைகளாக பிரித்து அதில் டீசல், பெட்ரோல், இந்த மாதிரியான கெரோசின் இந்த மாதிரியான உற்பத்தி செய்தால் அந்த கிடங்கை குப்பை கிடங்கை மாற்றி சுத்திகரிப்பாகவும் வைத்துக்கொண்டு சுகாதாரமாகவும் வைத்துக்கொண்டு நம்மளுடைய தேவைக்கான இந்த மின்சார உற்பத்தி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்நிய செலாவணியை குறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறிய அளவு குறைக்கக்கூடிய ஒரு 2% கண்டிப்பாக குறைக்க முடியும். ஆர்கே நகர் தொகுதி அடங்கியுள்ள வடசென்னை பகுதி வளர்ச்சிக்கு கல்வியும் வேலை வாய்ப்புமே தீர்வு என்கிற நிலையில் அதை காலம் தாழ்த்தாமல் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கிறது.